இன்னைக்கு நான் உங்களிடம் ஒரு வாழ்க்கை கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரே ஒரு குடும்பத்தின் கதை மட்டுமில்லை. நம்மை சுற்றி இருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் தினமும் நடக்கும் கதை. ஒரு நடுத்தர குடும்பம். அப்பா காலை முதல் இரவு வரை வேலை. அம்மா வீட்டை பார்த்து கொள்கிறார் ஒரு சிறிய மகன். வெளியில் பார்க்கும்போது அந்த குடும்பத்துல எந்த குறையும் இல்லை. ஆனால் வீட்டுக்குள் ஒரு பிரச்சனை மட்டும் இருந்தது. அந்த அப்பாவுக்கு கோபம் வந்தால் யார் முன்னாலும் வார்த்தைகளை கட்டுப்படுத்த மாட்டார். ஒரு நாள் வேலைப்பளுவால் சோர்ந்து வீட்டுக்கு வந்தார். மகன் ஓடி வந்து, அப்பா, இன்று என் பள்ளியில் என்ன நடந்தது தெரியுமா என்று மகிழ்ச்சியாக கேட்டான். அந்த அப்பா சோர்விலும் கோபத்திலும், கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா? எப்ப பார்த்தாலும் தொந்தரவு என்று சத்தமாக கூறிவிட்டார். மகன் எதுவும் பேசவில்லை. மெதுவாக தனது அறைக்குச் சென்றான். அந்த அப்பாவுக்கு அது ஒரு நிமிட கோபம். ஆனால் அந்த சிறுவனுக்கு அது ஒரு கேள்வியாக மாறிவிட்டது. அப்பாவுக்கு நான் பிடிக்கலையா? அதற்கு பிறகு அவன் எதையும் பகிரவில்லை. பள்ளியில் பரிசு வாங்கினாலும் அமைதியாக இருந்தான். தோல்வி அடைந்தாலும் அமைதியாக இருந்தான். வீட்டில் இருந்தாலும் தனியாக இருந்தான். பல ஆண்டுகள் கழித்து அந்த அப்பா சொன்னார், என் மகன் என்னிடம் எதையும் பேச மாட்டான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பேசாமல் இருக்க முடிவு செய்தது அந்த மகன் அல்ல, ஒரு நிமிட கோபம். அந்த உறவின் கதவை மெதுவாக மூடிவிட்டது. நண்பர்களே, கோபம் எப்போதும் கதவை உடைத்து உள்ளே வராது. அது அன்பை மெதுவாக வெளியே அனுப்பிவிடும். நாம் நினைப்போம், நான் கோபத்துல சொன்னேன், மறந்துடுவாங்க. ஆனால் நம்மை அதிகமாக நேசிப்பவர்கள்தான் அந்த வார்த்தைகளை அதிகமாக மனதில் வைத்துக் கொள்வார்கள். அதனால் அடுத்த முறை கோபம் வந்தால் ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்குள்ள கேளுங்கள். நான் ஜெயிக்கப் போகிறேனா, இல்லையா இந்த உறவை இழக்கப் போகிறேனா? அந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்கள் வாழ்க்கையையே மாற்றலாம். நண்பர்களே, அந்த அப்பாவுக்கு அது ஒரு நிமிட கோபம். ஆனால் அந்த ஒரு நிமிடத்தில் பேசிய வார்த்தை மகனின் மனதில் பல ஆண்டுகள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதனால்தான் திருவள்ளுவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அற்புதமான உண்மையை சொல்லிவிட்டார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். திருக்குறள் 305. இதன் பொருள் என்ன தெரியுமா? நம்மை காப்பாற்ற வேண்டுமென்றால் முதலில் நம் கோபத்தை காப்பாற்ற வேண்டும். இல்லையென்றால் அந்த கோபமே நம்முடைய வாழ்க்கையையும் உறவுகளையும் மன நிம்மதியையும் அழித்துவிடும். ஒரு நிமிட கோபம் ஒரு குழந்தையின் சிரிப்பை பறித்துவிடலாம். ஒரு தாயின் நிம்மதியை பறித்துவிடலாம். ஒரு கணவன் மனைவியின் அன்பை உடைத்து விடலாம். ஒரு நட்பை முடிவுக்கு கொண்டு போய்விடலாம். அதனால்தான் கோபத்தை வெல்லும் மனிதன் மற்றவர்களை அல்ல, முதலில் தன்னையே வென்ற மனிதன். உலகத்தில் மிக கடினமான வெற்றி மற்றவரை வெல்வது அல்ல, தன்னுடைய மனதை வெல்வதுதான். நம்ம பைவ் தமிழ் தொலைக்காட்சியின் இந்த முயற்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நண்பர்களே, உங்கள் மனதிற்கு இதமாகவும் உங்களை நம்பிக்கையை ஊட்டும் வகையிலும் உங்களை வெற்றியடைய வைக்கவும் நான் தினமும் உங்களிடம் உரையாட இருக்கிறேன். மீண்டும் நாளை காலை பார்ப்போம், வேறொரு உண்மை சம்பவத்துடன். வாழ்க வளமுடன். வாழ்க தமிழ். வளர்க தமிழ்.